ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மற்றும் ஆம்புலன்ஸ் வாகனம் மீது தாக்குதல் நடத்தினால் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை என மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்திருக்கிறது. தனிநபரோ அல்லது கூட்டமாகவோ தாக்குதல் நடத்தினால் 3 ஆண்டு முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் அறிக்கை வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு நமது செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், இந்த ஆம்புலன்ஸ் மீது தாக்குதல் நடத்துவது தொடர்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை என்னென்ன நடவடிக்கைகளை விளக்கியிருக்கிறது? விவரங்கள் என்ன? திருச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியினுடைய பிரச்சாரத்தின் பொழுது 108 ஆம்புலன்ஸ் ஊர்தி என்பது உள்ளே வந்திருந்தது. இதனைத் தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய அந்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் அந்த ஆம்புலன்ஸை வழிமறித்து ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை தாக்கியிருந்தார்கள். அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் தாக்கப்பட்ட நிலையில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் இது குறித்து சுகாதாரத்துறை தரப்பிலிருந்து ஒரு அறிவிப்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழ்நாடு மருத்துவத்துறை சார்ந்த நபர்கள் மற்றும் மருத்துவ நிறுவனங்கள் வன்முறை தடுப்பு மற்றும் உடைமை சேதார சட்டம் 2008 கீழ் இந்த ஒரு அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக இந்த சட்டத்தில் உள்ள சரத்துக்களின்படி எந்த ஒரு நபரும் தனியாகவோ கூட்டமாகவோ மற்றும் எந்த ஒரு அமைப்பின் மூலமாகவோ அரசு அவசர ஊர்தியின் மீது அல்லது பணியாளர் மீது வன்முறையில் ஈடுபட்டால் ஜாமீனில் வெளிவர முடியாத ஒரு பிரிவின் கீழ் கைது செய்யப்பட்டு குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் முதல் 10 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனையுடன் கூடிய அபராதம் விதிக்கப்படும் எனவும் இந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மீது நேற்று தாக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த காணொலி மிக பரவலாக இணையதளம் மூலமாக பரவி வந்திருந்த நிலையில் இன்றைய தினம் சுகாதாரத்துறை தரப்பில் இது போன்ற ஒரு அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தனியாகவோ அல்லது கூட்டமாகவோ யாரேனும் அந்த அரசு வாகனங்களையோ அல்லது அந்த அந்த அவசர ஊர்தியினுடைய வாகனத்தினுடைய ஓட்டுநரையோ தாக்க முற்பட்டால் அவர்கள் ஜாமீனில் வெளிவர முடியாத சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவார்கள். அத்தோடு 3 ஆண்டுகள் முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் அபராதத்துடன் கூடிய அந்த தண்டனையும் வழங்கப்படும் எனவும் இந்த சட்டத்தின் மூலமாக தற்பொழுது சுகாதாரத்துறை எச்சரிக்கை வெளியிட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.